ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 புதிய கோச் புதிய கேப்டனுடன் களமிறங்க போகும் RCB என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். IPL 2025 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய RCBயோட நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாஃப் டு பிளஸோட ரிஸ்டன்ஷனு கொஷின் மார்க்குள்ளே போகும். ஸோ சப்போஸ் ஃபாஃப் டு பிளஸஸ் ரிட்டைன் ஆனாலுமே கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கும் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. புதிய கேப்டனாக நம்மளுடைய ரஜத் படிட்டருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து பெரிய டாக்கிங் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் கேப்டன் அப்படிங்கிற அந்த இடத்துல KL ராகுலை வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ KL ராகுல் கேப்டன்சி அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கம்மின்னு ஆயிடுச்சு. அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஸோ அந்த இடத்துல ஜஹீர் கானை மென்டாராக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஜஹீர் கான் மென்டாராக அப்பாயிண்ட் ஆன உடனேவே லக்னோவுக்கும் KL ராகுலுக்கும் இருந்த அந்த ஒரு இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணி ஸோ அவர் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு லக்னோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, KL ராகுல் எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி, ஸோ அவரை வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் KL ராகுல் RCB அப்படின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்களாம் இதுக்கப்புறம் அதை சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போது ஸோ அந்த இடத்துல கேப்டன்சி ரஜத் படிட்டருக்கு போகும்னு சொல்லப்படுது. அதே நேரம் ரஜத் படிட்டருக்கு கொடுத்தா அவரோட ஏஜ் இப்போவே 30ங்கிறோம் ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல இப்போ பெருசாக இல்லை. கேப்டன்சி அப்படின்னு வரும்போது 20 வயசு பையனுக்கு தான் கேப்டன்சி கொடுக்கணுங்கிற விஷயமும் இந்த இடத்துல பெருசாக யாரும் வந்துட்டு பார்க்குறது கிடையாது இப்போது. ஸோ அதனால் கேப்டன்சி ரஜத் படிட்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரவி சாஸ்திரிக்கும் நம்மளுடைய விராட் கோலிக்கும் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ ரவி சாஸ்திரி கண்டிப்பாக வந்துட்டு புதிய கோச் அப்படிங்கிற சைடில் RCB தேடினா ரவி சாஸ்திரி RCBயோட புதிய கோச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து இது நடக்கலை. ஸோ இந்த தடவை அது நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா IPL 2025 ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் RCBயில் விளாடுவாங்க அப்படிங்கிற விஷயமும் வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. ஈவன் நம்மளோட சேனல்லேயே நிறைய தடவை போல் போட்டப்போ யாரை நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு விரும்புனீங்கன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் சொன்ன பதில் ரோஹித் அண்ட் விராட் அப்படிங்கிற காம்பினேஷன் தான். இப்போ அதுக்கு ஒரு ஆப் வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய இருந்தது. இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா IPL 2025க்கு மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவை ரீட்டைன் பண்ண போகிறதா ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அது பெருசாக ட்விஸ்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளே நிறைய தடவை பார்த்துட்டோம். கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸை உருவாக்குனவர். அவரெல்லாம் வெளியே விட்டு மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துல வந்து மறுபடியும் அவங்களுடைய ஃபேன் பேஸை டவுன் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நமக்கே தெரியும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இப்போது நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ரிட்டன்ஷன் அந்த இடத்துல RCBக்குள்ளே மறுபடியும் ரோஹித் சர்மாவில் வரவே போகிறதில்ல அப்படிங்கிறத அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரோஹித் சர்மாவும் RCBக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் KL ராகுல் விராட் கோலியோட அந்த ஒரு காம்பினேஷன், ரோஹித் சர்மா விராட் கோலி காம்பினேஷன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது அடி வாங்கிரும். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஒரு வெளியே வரப்போகிறது கிடையாது. ஸோ கேப்டன்சி அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அதோட தான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய RCBயோட பேஸ் அட்டாக்கை லீட் பண்ணுறதுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னும் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து ஆகாஷ் சோப்ரா கட் பண்ணியிருந்தார். ஆகாஷ் சோப்ராவை பொறுத்த வரைக்கும் RCBயை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி RCBயிலேருந்து வெளியே போனால் தான் அவருக்கு IPL ட்ராஃபி கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா அதாவது லாயல்ட்டி இஸ் ராயல்ட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அது பேசலாம். பட் விராட் கோலி வந்து ட்ராஃபி டிசர்விங் பிளேயர். அவர் வந்து RCBயில் இருக்கிற வரைக்கும் ஸோ அந்த இடத்துல RCB டீமால் கப்பே அடிக்க முடியாது. அதாவது அவர் சொன்னது என்னென்னா, RCB ஒரு ட்ராஃபி வின்னிங் டீம் கிடையாது. பட் ட்ராஃபி வின்னிங் பிளேயர் விராட் கோலி அந்த டீமில் இருக்கிறாரு. அவருக்கு ட்ராஃபி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் RCBலேருந்து வெளியே வந்தால் அவருக்கு ட்ராஃபி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். டீப் இன்சைட் யோசித்து பார்த்தா அதில் லாஜிக்கும் இருக்க தான் செய்யுது. பட் இந்த இடத்துல டீமை நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அவரும் வந்து என்னமோ பண்ணுறாரு. பட் ஆனால் டீம் ஜெயிக்க மாட்டேங்குது. ஸோ அடுத்தது பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதுல ஸோ பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருக்கிறாங்க RCB. லாஸ்ட் டைம் ஓவர்சீஸ் பேசர்ஸ் வந்து இவரா ஐயோ அப்படிங்கிற மாதிரியான பிளேயரே அங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சரியான பிளேயராக இருப்பார். ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் மும்பையோட ஃபார்மை வச்சு நீங்கள் அவரை டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல அவருக்கு இன்ஜுரி இருந்தது. அந்த கிரிக்கெட் போர்டு அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல. ஒரு கிரிக்கெட் போர்டு ஃப்ரீடம் கொடுக்காம உள்ள ப்ரெஷரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷனில் பிளேயரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுவே அவருடைய பாதி ஃபெயிலியருக்கு காரணம். அதனால் இந்த தடவை வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீடமோட ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தார்னா RCB கண்டிப்பாக எடுத்து வச்சு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேஸ் அட்டாக்கில் எடுக்கல. ஸோ அதனால் வந்து இந்த தடவை கண்டிப்பாக அந்த ஒரு தப்பை நம்ம வந்து பண்ணக்கூடாது. அல்சாரி ஜோசஃபெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ் அட்டாக்கில் அவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தோம். லாக்கி ஃபெர்குசன் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் நம்ம வந்து ஸோ ரொம்ப
ரொம்பவே லேட்டாக தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த தவறை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனும் கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.